सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம் ராஷபாஷாவில் February 2024க்கு வரப்போகிற இம்பார்ட்டண்ட் 10th ரோமன் தான் பார்க்க போகிறோம். ஷஹீத் ஜல்காரி பாய் இதோட சாராஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். இதுக்கு 10 மார்க்கு. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. கொஸ்டின் எப்படி கேட்டுப்பாங்கன்னா, ஃபஸ்ட் பேப்பரில் 10th ரோமனாக வரும். கிசி ஏகாங்கி கா சாராஞ்ச் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ ஷஹீத் ஜல்காரி பாய் இதோட சாராஞ்சை பார்க்கலாம். ஜான்சி கி ராணி, ஜான்சியின் ராணியான லக்ஷ்மிபாய் வீராங்கனாத்தி. லக்ஷ்மிபாய் துணிச்சல் மிக்கவராக இருந்தவர். அங்கிரேஸ் ஜப் பூரே பாரத்துக்கோ குலாம் பனானே கி கோஷிஷ் கர் ரஹே தே. ஆங்கில அரசாங்கமானது முழு பாரதத்தையும் அடிமைப்படுத்த முயற்சி செய்தபோது அப்பொழுது ராணி லக்ஷ்மிபாயினே, ராணி லக்ஷ்மிபாய் உன்கா அதிகார் நஹின் மானா, அவர்களது அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்னே தேஷ் கி ஆசாதி கேலியே, தனது நாட்டின் சுதந்திரத்திற்காக ராணியினே அங்கிரேசி சேனாசே யுத்த கியா, ராணி ஆங்கிலேய படையை எதிர்த்து யுத்தம் செய்தார். உஸ் சமைக்கி, அப்பொழுது நடந்த ஏக் கட்னா, ஒரு நிகழ்வே இஸ் ஏகாங்கி மேன் வர்ணித் ஹை, இந்த நாடகத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. யஹ் ஏகாங்கி தேஷ்பக்தி கி பிரேரணா தேத்தா ஹை, இந்த நாடகமானது தேசபக்தியை தூண்டும் விதமாக எழுதப்பட்டுள்ளது. देशभक्ति की प्रेरणा देता है. अंग्रेजी की बड़ी सेना, ஆங்கில அரசாங்கத்தின் மிகப்பெரிய படையானது ஜான்சிக்கோ கேர் லேத்தி ஹை, ஜான்சியை சுற்றி வளைத்தது. ராஜ்மஹல் மேன் ராணி சாமந்த் और நானா சாஹப் மந்திரணா கர் ரஹே ஹைன், அரசவையில் ராணி சாமந்த் மற்றும் நானா சாஹப் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தனர். அப்பொழுது கபர் மில்தி ஹைக்கி, ஒரு செய்தி வந்தது. என்னவென்றால், அங்கிரேஸ் ராணிக்கோ ஜிந்தா பஹட்னே கி பாத் சோச் ரஹே ஹைன், ராணியை உயிருடன் பிடிப்பதாக செய்தி வருகிறது, ஆலோசனை செய்கிறது என்ற செய்தி வருகிறது. யக் சுன்கர், இதை கேட்டவுடன் ராணி ஆவேஷ் மேன் ஆத்தி, ராணிக்கு கோபம் வருகிறது. அவர் யுத்தமேன் வீர்கதி கேலியே தயார் ஹோத்தி ஹை, யுத்தத்தில் போர் செய்து வீரமரணம் அடைய தயாராக இருக்கிறார். அப்பொழுது உதர், அங்கே ஜல்காரி பாய் ஆத்தி ஹை, ஜல்காரி பாய் வருகிறார். வஹ் நாரி சேனாக்கி, அவர் பெண்கள் படையின், நாரி சேனா அப்படின்னா பெண்கள் படை அப்படின்னு அர்த்தம். வஹ் நாரி சேனாக்கி, அவர் பெண்கள் படையின் சேனாபதி ஹை, அதாவது சேனாபதினா பெண்கள் படையின் தலைமை பொறுப்பை வகித்தவங்களை தான் அப்படி சொல்லுவாங்க, சேனாதிபதியாக இருப்பவர். வஹ் கஹதி ஹைக்கி, அவர் கூறுகிறார், ராணி சேனா நாரி சேனா யுத்தமேன் ஆகேக்கி பக்தியோன்மேன் ரெஹர் லட்னேகோ தயார் ஹை, பெண்கள் படை ஆங்கிலேயர்களை எதிர்த்து யுத்தம் செய்ய தயாராக இருக்கிறது என்று கூறுகிறார். வஹ் அப்னி ஏக் யோஜனா சப்கே சாம்னே ரக்தி ஹை, அவர் தனது ஒரு திட்டத்தை அனைவர் முன்னிலையும் வைக்கிறார். ஜல்காரி பாய் और ராணி லக்ஷ்மி பாய் தோனோன் தேக்னே மேன் ஏக் ஜைசே தே, ஜல்காரி பாயும் ராணி லக்ஷ்மி பாயும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருந்தனர். ஜல்காரி பாய் இஸ் சமானத்தா கா ஃபாய்தா உட்டானே கி யோஜனா பத்தாத்தி ஹை, ஜல்காரி பாய் இந்த உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி ஒரு திட்டத்தை கூறுகிறார். கஹதி ஹை கி ஜல்காரி பாய் ராணி கி வேஷ்பூஷ் மேன் லடேகி, ஜல்காரி பாய் ராணி வேஷத்தில் அதாவது ஜான்சி லக்ஷ்மிபாய் வேஷத்தில் சண்டை போட போடுறதாகவும், அங்கிரேசி சேனா உசே ராணி சமஜ்கர், அப்பொழுது ஆங்கில படை வந்து அவங்கள ராணி லக்ஷ்மிபாயின்னு நினச்சிட்டு தோக்கா காயேகா, ஏமாந்து போவார்கள். இஸ் பீச் ராணி அங்கிரேசி கி ஆங்கோன் மேன், இதற்கிடையில் ராணி ஆங்கிலேயர்களின் கண்களில், ரெண்டு பேரும் ஒரே ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயும் ஜல்காரி பாயும் ஒரே உருவத்தில் இருப்பாங்க.
அதை தான் அவங்க இங்கே யூஸ் படுத்திக்கிறாங்க. இஸ் பீச் மீன் ராணி லக்ஷ்மிபாய் अंग्रेजी के आंगों में दूर जोंकर किले से निकल जाएगी. ஆங்கிலேயர்களின் கண்களில் மண்ணை தூவிட்டு கோட்டையை விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட யோசனையாக இருந்தது. ஜல்காரி பாய்க்கு யோஜனாக்கே அனுசார் ஜல்காரி பாயின் இந்த திட்டத்திற்கேற்ப லடாயி ஹோத்தி ஹை சண்டை நடக்கிறது. அங்கிரேஜி ஜல்காரி பாயிக்கோ ராணி சமஜ்கர் தோகா காத்தே ஹேன். ஆங்கில அரசாங்கமானது ஜல்காரி பாயை ராணி லக்ஷ்மிபாய் என நினைத்து கொண்டு ஏமாந்தது. லடாயி மீன் ஜல்காரி பாய் வீர்கதி பிராப்த் கர்த்தி ஹை. சண்டையில் ஜல்காரி பாய் வீரமரணம் அடைகிறார். இஸ்தரக் இவ்விதமாக வீராங்கனா ஜல்காரி பாய் வீரமங்கையான ஜல்காரி பாய் அப்பனி ஜான் தேக்கர் தனது உயிரை கொடுத்து ராணிக்கோ பச்சாத்தி ஹை ராணியை காப்பாற்றுகின்றார். இதுதான் ஜல்காரி பாயோட சாராஞ்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும், எக்ஸாமுக்கு கம்பல்சரி வரும், அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. आपको बहुत बहुत धन्यवाद. ऑल दी बेस्ट.